முன்தினம் நிர்மல் 4 முனை சந்திப்பில் நின்றபோது மர்ம கும்பலால் வெட்டி சாய்க்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் RS மடை பகுதியைச் சேர்ந்த கெசன் குமார், பாரத், அபினேஷ் ஆகியோரை கைது செய்தனர். கைதானவர்களில் 2 பட்டதாரி என்பதும் அவர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மணப்பாறை அருகே அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த அணியாப்பூரில் குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக வையம்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேரில் சென்று ஆய்வு செய்த போது ரகுநாதன் என்பவர் அவரது வீட்டில் 31 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதேபோல ராக்கம்பட்டியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவரிடம் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளையும் கைப்பற்றிய போலீசார் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு அனுஜ் டைல்ஸ் காமிங்க சார். புதுசா நிறைய டைல்ஸ் வந்திருக்கு சார். அனுஜ்ல வராத புது டைல்ஸா? அதை விட ரேட் ரொம்ப குறைவா இருக்கு சார். ஏமாத்தி வித்தாதாங்க அனுஜை விட விலை கம்மியா வைக்க முடியும். அனுஜ் டைல்ஸ். ஆசியோ சில் பண்ணு மச்சி. எளிய மக்களின் கூக்குரலை சபையேற்றும் சக்தி. புதைந்து கிடக்கும் நிஜங்களை புதுமையுடன் சொல்லும் யுக்தி. நாளைய வரலாறை படைக்கவிருக்கும் இன்றைய செய்தியை நடுநிலையுடன் வழங்கும் மாலை முரசு செய்திகள். எத்தகைய படைப்பாளியாக இருந்தாலும் அவர்கள் வாழும் போதே போற்றப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சாகித்ய அகாடமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை இணைந்து நடத்தும் இந்த கருத்தரங்கில் கருணாநிதி குறித்த சிறப்பு மலரை வெளியிட்டார். இதனையடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். கலைஞரின் மேடை பேச்சுகள் அத்தனையும் இலக்கியத்தின் மறுமுகம் என்று கூறியவர் கருணாநிதி ஒரு தலைப்புக்குள் சுருக்கிவிட முடியாதவர் என்றும் தெரிவித்தார். தலைப்புக்குள் சுருக்கிட முடியாத பன்முக திறன் பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில தலைவர் கலைஞருடைய மேடை உரைகள் இலக்கியத்தினுடைய மறுமுகம். தலைவர் கலைஞருடைய சட்டமன்ற உரைகள் சட்டமன்ற மாண்புக்கு இலக்கணம். அவர் நடத்தியிருக்கக்கூடிய விவாதங்கள் அழகான ஆழமான கருத்து மோதல்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதி ஆட்சி செய்த போது 108 தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கியதாகவும் தற்போது அதேபோல தனது தலைமையிலான ஆட்சியில் 36 தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கியதாகவும் கூறினார். கலைஞர் ஆட்சி காலத்தில் நூல் உரிமை தொகையாக 7,76,00,000 ரூபாய் வழங்கியதாகவும் தனது ஆட்சியில் 4,25,00,000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் இலக்கியத் துறையில் படைப்பாளிகள் அனைவரும் அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 15 அறிஞர்கள் மற்றும் 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆண்டுகள்ல 36 தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையா 4,25,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. கனவு அண்மை செய்தி. காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. விசாரணை முடிந்து தீர்ப்பை இன்றே
தள்ளி வைத்திருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, எத்தனை மணிக்கு தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம். சிறுவன் கடத்தல் மற்றும் இந்த காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய சம்பவத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி தான் மூளையாக செயல்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு விஜயஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை தேடி தனுஷ் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு அவர் இல்லாததால் தனுஷின் சகோதரரை கடத்தி சென்று பின்னர் இரவு பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தனுஷின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் தேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தார்கள். இந்த நிலையில் தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என கூறி முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகனிடமிருந்து தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணையாக வந்துள்ளது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடத்தல் சம்பவத்திற்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில் இந்த வழக்கில் உள்நோக்கத்துடன் காவல்துறை அவரை சேர்த்துள்ளதாக வாதங்கள் வைத்தார்கள். மேலும் சிபிசிஐடி விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்க தான் தயாராக இருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இதேபோல் காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியை சந்தித்த சிசிடிவி புகைப்பட காட்சிகளையும் தாக்கல் செய்தார்கள். மேலும் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஆரம்ப நிலையில் உள்ளதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்திற்கும் மூளையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கில் இன்று மாலைக்குள்ளாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்து விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். ராசிபுரத்தில் அமைய உள்ள மினி டைடல் பூங்கா மூலம் 600 தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மினி டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 34.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தள மற்றும் 3 தளங்கள் கொண்டவையாக அமையும் இந்த மினி டைடல் பூங்கா மூலம் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாதான் தங்களின் அடையாளம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 5 நாள் சிங்கப்பூர் பயணத்தை முடித்து திரும்பிய அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர் தங்களின் அடையாளமே அண்ணாதான் என்று குறிப்பிட்டார். இந்த சர்ச்சை தேவையில்லாத ஒன்று என்று ஓபிஎஸ் தெரிவித்தார். எங்களுடைய அடையாளமே அதானுங்க. கட்சியினுடைய பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அதுலேருந்து வந்தவங்க தானே. எப்படி தேவையில்லாத ஒன்று அது. திமுகவால் தான் அண்ணா கொடிகட்டி பறக்கிறார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் ராதாமங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்ட அண்ணா படிப்பக கட்டடத்தை திறந்து வைத்த பின் விழாவில் பேசிய அவர் அண்ணாவின் பெயரை வைத்திருக்கும் சில கட்சிகளில் கொடியில் மட்டும்தான் அண்ணா பறக்கிறார் என்று விமர்சித்தார். அனைவரும் படிப்பகத்திற்கு வந்து நாளிதழ்கள் படித்து அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வால்பாறையில் கூண்டில் சிக்கிய சிறுத்தை உலாந்தி வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் 7 வயது சிறுமியை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க குடியிருப்பு அருகே வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். இந்நிலையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் நேற்று சிறுத்தை வசமாக சிக்கியது. அதனைத் தொடர்ந்து பிடிபட்ட சிறுத்தையை பாதுகாப்பாக கொண்டு சென்ற வனத்துறையினர் உலாந்தி வனப்பகுதியில் விடுவித்துள்ளனர்.
கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகியோருக்கு ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கழுகு படத்தில் நடித்து பிரபலமான நடிகர் கிருஷ்ணாவிடம் சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் போதைப் பொருள் விற்பனையாளர் கெவின் என்பவருடன் நடத்திய வாட்ஸ்அப் உரையாடல் மூலம் கிருஷ்ணா தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணைக்கு பிறகு நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டார். அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியில் இருந்து அக்கட்சி வெளியே வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஜூலை 9ஆம் தேதி பாஜக அரசை கண்டித்து அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் நடத்தப்படுவதாக அறிவித்தார். மேலும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் ஒரு பொது வேலை நிறுத்தத்திற்கான அறிவிப்பு என்பது ஏற்கனவே விடப்பட்டிருக்கிறது. பிஜேபி இந்திய நாடு முழுவதும் யார் அவர்களோடு சேர்ந்தாலும் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி பிஜேபி என்கிற ஆக்டோபஸ் அதனுடைய கரங்களில் சிக்கியவர்களை விழுங்கிவிடும் என்பதுதான் இதுவரைக்கும் வரலாறு. அதனால இங்க அதிமுகவுக்கு அந்த எச்சரிக்கையை தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த பிஜேபி என்கிற ஆக்டோபஸ் போய் சிக்கிடாதீங்க, அவங்க உங்களை முடிஞ்சிடுவாங்க. அதிமுக கட்சியை காப்பாற்றுவதற்காகவாது பிஜேபியை விட்டு அதிமுக வெளியே வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்றோம். உங்க சார்பாகவும் நான் அதை சொல்ல வேண்டும். கன்னியாகுமரி அருகே ஏசி மெக்கானிக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தக்கலை பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். சிங்கப்பூரில் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்த இவரை காதலி சொந்த ஊருக்கு அழைத்துள்ளார். தனக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இருவரும் பிரிந்துவிடலாம் என்று கூறியுள்ளார். இதனால் விரக்தியடைந்த பாலகிருஷ்ணன் தாம் ஆசையாக கட்டிய புது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கடைமடை பகுதிக்கு தண்ணீர் சென்றடையவில்லை என்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் குற்றம் சாட்டியுள்ளார். வேதாரண்யத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடைமடை பகுதி விவசாயிகள் காவிரி நீரை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் கடைமடை பகுதிகளில் உள்ள ஆறுகளில் தண்ணீர் குறைந்த அளவு வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு உடனடியாக தண்ணீரை அதிக அளவு திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நத்தம் பகுதியைச் சேர்ந்த பச்சையம்மாள் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்களிடம் அதிக வட்டி கிடைக்கும் என்று நம்ப வைத்து நிதி நிறுவனத்திற்கு பணம் வசூல் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்த பொதுமக்கள் இவரை தொடர்ந்து தொந்தரவு செய்ததால் மனவேதனையடைந்த பச்சையம்மாள் கடந்த 24ஆம் தேதி தீக்குளித்தார். 70% காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக 7 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நாகர்கோவிலில் மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட நபருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த 15 வயது மாணவிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு உறவினர் கண்ணன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி குற்றவாளி கண்ணனுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அண்மை செய்தி. பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று சந்தித்து வருகிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன, விவரங்கள்? வணக்கம். அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கருத்து வேறுபாடு முடிவு கொண்டு உட்கட்சி அந்த பாமக கட்சியில் நிலவக்கூடிய அந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை கட்சியினரும் மற்ற கட்சியை சேர்ந்த
நிர்வாகிகளும் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேரடியாக வந்து ராமதாஸை சந்தித்து இந்த பிரச்சனை தொடர்பாக பேசினர். இதில் இருவரும் சமாதானமாகும் முயற்சி வந்து மேற்கொண்டனர். அந்த முயற்சி வந்து தோல்வியில் முடிந்தது. தொடர்ந்து வந்து அன்புமணிக்கும் ராமதாஸிற்கும் இடையே வந்த அந்த விரிசலானது அதிகரித்துக் கொண்டே வந்தது. ஒரு தரப்பினரை வந்து ராமதாஸ் வந்து நியமிப்பதும், ஒரு தரப்பினரை வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து நீக்குவதுமான மோதல் வந்து தொடர்ந்து நிறைவு வந்த நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து திடீரென வந்துள்ளார். புதுச்சேரியில் ஒரு நிகழ்வுக்காக வந்த செல்வ பெருந்தகை தற்போது தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார். இவருடைய பேச்சு வந்து இது அந்த அன்புமணி மற்றும் ராமதாஸின் மோதலை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வந்து பாமக இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து திமுக தான் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த நிலை, அதனை நிறுவனம் வந்து ராமதாஸ் வந்து மறுத்திருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதன் தலைவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து தற்போது ராமதாஸை சந்தித்து பேசி வருவது அரசியல் வட்டாரத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். ஒரே நாள்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு. அனுஜ் டைல்ஸ் இருக்க 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் ஒரே நாள்ல ரெடி பண்ணி கொடுப்பாங்கப்பா. அனுஜ் டைல்ஸ். ஆசியோ சில் பண்ணு மச்சி. Dr. MGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. உங்கள் ஊரின் அடிப்படை பிரச்சனைகள், உற்சாகம் கரைபுரளும் கொண்டாட்டங்கள், விவசாயம் தொடங்கி விளையாட்டு வரை